ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆனி மாதம். ஆனி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்க்க போறோம். ஆனி மாதம் அப்படின்னா சூரியன் சூரியன் வந்து மிதுன ராசி, அதாவது புதனோட மிதுன ராசிக்கு வர்றதுதான் ஆனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப என்னென்ன கிரக நிலைகள், இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகள் என்னென்ன கிரகம் எங்கெங்க இருக்குதுன்னு அப்படின்னு மேலோட்டமா பார்ப்போம். சூரியன் வந்து மிதுன ராசியில சூரியன் இருப்பாரு. புதன் வந்து மிதுன ராசியில ஒரு 7 நாள் இருப்பாரு. தன்னோட சொந்த ராசியான மிதுன ராசியில புதன் ஒரு 7 நாள் இருப்பாரு. அதே மாதிரி குரு பகவான் இரண்டாவது, அதாவது குரு பகவான் கடகத்துல, சூரியன்ல இருந்து 2வது வீடான கடகத்துல உச்சமடைவார். குரு உச்சமடைவது நல்ல விசேஷம். ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு குரு உச்சமடைகிறாரு. அதே மாதிரி புதன் 23 நாள் குருவோட இணைவார் புதன். அதே மாதிரி சுக்கிரன் வந்து ஒரு 19 நாள் குரு புதன் சுக்கிரன் இணைவு கடகத்துல இருக்கும். அதுக்கப்புறம் கேது சிம்மத்துல இருப்பாரு. கேது சிம்மத்துல இருக்கிற கேது கூட சுக்கிரன் ஒரு 11 நாள் வந்து சுக்கிரன் இணைவாரு. கேது சுக்கிரன் இணைவு சிம்மத்துல இருக்கும். அதே மாதிரி ராகு வந்து கும்ப வீடு, சனியோட கும்ப வீடு, ஸ்திர வீடு, கும்ப வீட்டுல ராகு பகவான் இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் வந்து மீன வீட்டுல இருப்பாரு. குருவோட மீன வீட்டுல இருப்பாரு. செவ்வாய் வந்து முதல் 4 நாட்கள், இந்த ஆனி மாதத்துக்கு முதல் 4 நாள் மட்டும்தான் செவ்வாய் வந்து தன்னோட சொந்த வீடான மேச ராசியில இருப்பார். அதுக்கு பிற்பாடு 26 நாட்கள் சுக்கிரனோட ரிஷப ராசிக்கு செவ்வாய் போயிடுவாரு. சனியோட பார்வையிலையும் இருப்பார். இப்ப சனியோட பார்வை எதுல விழுகுது அப்படின்னா, ரிஷபம், கன்னி, தனுசு, இதுல எல்லாம் சனியோட 3, 7, 10ஆம் பார்வை விழுகுது. அதே மாதிரி குருவோட பார்வை வந்து கடகத்துல இருக்கிற குரு கடகத்தையும் சுபத்துவப்படுத்திட்டு தன்னோட நண்பர் ராசியான விருச்சகத்தை 5ஆம் பார்வையா பார்ப்பாரு. 7ஆம் பார்வையா மகர ராசியை பார்ப்பாரு. விருச்சக ராசிக்கு குரு பார்வை ரொம்ப நல்லது. குரு பார்வை எங்க இருந்தாலும் எந்த ராசிக்குனாலும் ரொம்ப நன்மையை தான் கொடுக்கும். விருச்சகத்தை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் மகர ராசியை பார்ப்பாரு. மீன ராசியை, சனி பகவான் மீனத்துல இருக்கிறாரு, அந்த மீன ராசியும் சனி பகவானையும் குரு பார்ப்பாரு. இதெல்லாம் தான் இந்த மாசத்தோட கிரக நிகழ்வுகள். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எல்லா சமூகத்தினருக்கும் திருமண வரன்கள் இப்ப வந்து நம்ம புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய ஜாதகங்கள் நம்ம கிட்டையும் இருக்குது. எல்லா சமூகத்தினருக்கும் திருமண வரன்கள் சரியானதா, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க சனி தோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிற ஜாதகத்திலாம் நாங்க அந்த தோஷங்கள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள்ல இருக்கிற ஜாதகத்தை கரெக்டா தேர்ந்தெடுத்து பொருத்தி நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்குறோம். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசியோட ராசி நாயகன் வந்து புதன் வந்து உங்க மிதுன ராசியில ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். இருந்தாலும் அங்க ஸ்தான பலம், ஆட்சி பலமா இருப்பாரு. இன்னொன்னு உங்க ராசிநாதன் வந்து குரு சுக்கிரனோட இணைகிறது ஒரு நல்ல விசேஷம். 11ஆம் இடத்துல அந்த இணைவு நடக்கிறது நல்ல ஒரு விசேஷமான அமைப்பா தான் இருக்கும். உங்க ராசியை சனி பகவான் பார்க்கறதுனால இந்த உங்களுக்கு சோம்பல் இருக்கும். ஒரு முயற்சி எடுக்கணுமா வேணாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, தாமதப்படுத்துவீங்க. சோம்பல் ஜாஸ்தியா இருக்கும் இந்த காலகட்டத்துல கன்னி ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 2ஆம் இடம் வந்து நல்லா தான் இருக்குது. செவ்வாய் பார்வை ஒரு வாரத்தை இருக்கும், ஒரு வாரத்திற்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து விலகிடும். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வேற ஒரு பாவ தொடர்பு இல்லாததுனால குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்கும்.
அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றம் நல்ல விதமாவே இருக்கும். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்த சு குரு பகவான் பார்ப்பாரு. பார்க்கறதுனால இளைய சகோதரம், சகோதரி மூலியமா அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி கலைத்துறை, விளையாட்டுத்துறை, எழுத்து, கவிதை, கட்டுரை, நவீன தொழில்நுட்பத்துறை அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கிறவங்கலாம் நல்ல விதமாவே இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி உங்க 4ஆம் பாவத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால, தாயாரோட உடல்நிலைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னா 1க்கு 2 முறை பேப்பர்ஸை செக் பண்ணி வாங்கிக்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்த குரு சுக்கிர தொடர்பு இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமா உங்களுக்கு அனுகூலங்கள், ஆதாயங்கள் நல்ல விதமா இருக்கும். குழந்தைகளை நீங்க புரிஞ்சுப்பீங்க. இப்ப 50 60 வயசுக்கு மேல இருக்கிற பெற்றோர்கள்லாம் வந்து குழந்தைகள் நம்மளை வந்து கவனிக்கலையே அப்படின்ற இருந்து வந்த ஏக்கங்கள்லாம் இப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு சரியாக போகுது. குழந்தைகள் வந்து உங்களை நல்ல விதமா கவனித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கும். குலதெய்வ அருள் இந்த காலகட்டத்துல பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. வேலைகள்ல சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உடல்ல ஏற்பட்ட நோய்கள் அதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய தன்மைகளை 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு கண்டிப்பா கொடுக்கதான் செய்வாரு. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. கலத்திர ஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம் அந்த மாதிரி அமைப்புகள்ல சனி வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், தடைகளை கொஞ்சம் கொடுக்கதான் செய்வாரு. அதை கொஞ்சம் கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல பாகியஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறாரு. சனியோட பார்வை இருக்கிறதுனால தந்தை சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தந்தையார் உடல்நிலையில இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்ற அமைப்புகள் தான் இருக்கும். தந்தை வழி உறவுகள்லையும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதை கவனமா கடந்து போங்க. விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல 3 சுபர்கள் இணைகிறதுனால வரக்கூடிய லாபங்கள்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். தொழில ஒரு முன்னேற்றம், மூத்த சகோதரன் சகோதரிகள்னால அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி முதல் திருமணம் சரியில்லை, 2வது திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டே இருக்கோம், ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம், அமையலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து 2வது திருமண அமைப்புகள்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு சுக்கிர தொடர்பு 11 நாளுக்கு இருக்குது. அதனால வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படின்ற அமைப்புகள் இருந்தது அப்படின்னா, வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, இல்லை வாய்ப்புகள் கிடைச்சும் சரியா வரல அப்படின்ற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். முக்கியமா வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.